ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல். அதில் பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவியலை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அரசியல் அறிவியலானது அரசு என்பதை பற்றியும் அதன் தன்மைகள், பல்வேறு வடிவங்கள், செயல்பாடுகள் மற்றும் அதன் மேம்பாட்டினை பற்றியும் படிக்கும் ஓர் அறிவியலாகும். இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளென்ஸ்லி. சரிங்களா? அரசியல் அறிவியல் என்பது அரசின் தோற்றம், மேம்பாடு, நோக்கம் மற்றும் அதன் பல்வேறு அரசியல் பிரச்சனைகளை பற்றி அறிந்து கொள்வதாகும். தோற்றம், மேம்பாடு, நோக்கம், அதோட பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் அரசியல் அறிவியல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரேஸ். அரசியலை கற்றல் என்பது ஒருங்கிணைக்கப்பட்ட ஓர் அரசுடன் மக்களின் வாழ்க்கைக்கு உள்ள தொடர்பினை பற்றியதாகும். மக்களின் வாழ்க்கைக்கு உள்ள தொடர்பை பற்றியது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெரால்ட் லாஸ்கி. சரிங்களா? அரசியல் அறிவியல் என்பது அரசாங்கம் மற்றும் அரசியல் பொருளாதாரம் என்பவைகளை வளம், உயிரியல் வாழ்க்கை, இயற்கணிதம், வரைகணிதம், விண்வெளி போன்றவற்றோடு தொடர்பு படுத்தி படிப்பதாகும். சரிங்களா? எதோட தொடர்பு படுத்தி? வளம், உயிரியல் வாழ்க்கை, இயற்கணிதம், வரைகணிதம், விண்வெளி இதோட தொடர்பு படுத்தி படிப்பது தான் அரசியல் அறிவியல் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சீலே. சரிங்களா? அடுத்து அதிகாரம் வடிவமைத்து பங்கிடப்படுவதை அனுபவ விசாரணை செய்வதே அரசியல் அறிவியலாகும். சரிங்களா? அனுபவ விசாரணை செய்வதே அரசியல் அறிவியலாகும். இது யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெரால்ட் லாஸ்வெல். சரிங்களா? அரசியல் அறிவியல் என்பது கடந்த காலத்தை வரலாற்று ரீதியாகவும், நிகழ்காலத்தினை பகுப்பாய்வு ரீதியாகவும், எதிர்காலத்தினை நன்னெறி ரீதியாகவும் படிக்க உதவும் ஒரு பாடம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கெட்டல். சரிங்களா? அடுத்து ஒரு சமுதாயத்தின் எல்லைக்குள் ஒரு நகரத்திற்கோ, ஒரு அரசுக்கோ, ஒரு தேசத்திற்கோ அந்த சமுதாயத்தில் நிலவும் பற்றாக்குறையான மனித வளம், பொருளியல் வளம் போன்றவற்றினை மனித தேவைகளுக்கும் மனித விருப்பங்களுக்கும் ஏற்ப அதை முறைப்படுத்தி வழங்கும் செயல்முறை தான் அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் ஈஸ்டன். சரிங்களா? இதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதாவது முக்கியமானதை மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அந்த வார்த்தைகள் வர்றப்போ அவங்க தான் அப்படிங்கிறது. அப்போ தன்மை, பல்வேறு வடிவங்கள், செயல்பாடுகள் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பிளண்ட் சில்லி அப்படிங்கிறதும், தோற்றம், மேம்பாடு, நோக்கம் அப்படிங்கிறது கேரிஸ், மக்களின் வாழ்க்கையை பற்றி தொடர்பு படுத்தி படிக்கிறது தான், அதை பற்றினது தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஹெரால்ட் லாஸ்கி. இயற்கணிதம், வரைகணிதம் அப்படின்னா சீலே, அனுபவ விசாரணை அப்படின்னா ஹெரால்ட் லாஸ்வெல். சரிங்களா? வரலாற்று ரீதியாகவும் பகுப்பாய்வு நன்னறி இந்த ரீதியாக இருக்கிறது அப்படிங்கிறப்போ அது கெட்டல். மனித வளம், பொருளியல் வளம் அப்படின்னா டேவிட் ஈஸ்டன். சரிங்களா? ஸோ அரசியல் அறிவியலை பற்றி அறிஞர்களோட அதாவது அவங்களோட கருத்து என்னவா இருக்குது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்கோம்.